யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோயில் பகுதியில் ஒரு 25 வயதுடைய இளம் குடும்ப பெண் ஒருவர் காணாமல் போயிருக்கின்றார். இவருடைய பெயர் நிஸ்ரலா என்று அழைக்கப்படுகின்றது. இவர் எப்படி காணாமல் போயிருக்கிறார்னு சொன்னாங்க, கடந்த 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 11 மணியளவில் தன்னுடைய கணவர் கண்முழிச்சு பார்க்கின்ற பொழுது தன்னுடைய மனைவியை காண இல்லை. இவர் உடனே தன்னுடைய மனைவியுடைய அம்மாவின் வீட்டுக்கு தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தி அங்கே கேட்குறார். அங்கே கேட்டதுக்கு பின்னால் அந்த பக்கத்தால் இருந்து வந்த பதில் அங்கே வர இல்லை என்றதோட இந்த கணவர் உடனடியாக கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டார். கணவர் மட்டும் இல்லாமல் தன்னுடைய அந்த காணாமல் போன பெண்ணுடைய குடும்ப உறுப்பினர்கள் இரு பக்கத்தாலையும் சேர்ந்து மிக தீவிரமான முறையில் தேடப்படுறாங்க அந்த பெண்மணி. ஆனால் எவ்வளவு தேடியும் கிடைக்காத நிலையில் இவங்க மிக அச்சமும் கவலையும் கொள்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக போலீஸ் நிலையத்தை நாடி அங்கே போய் முறைப்பாடு பண்ணுறாங்க. முறைப்பாடு செஞ்சதுக்கு பின்னால் போலீஸ் நிலையத்தால் மிக தீவிரமான முறையில் அந்த பெண்மணியை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் அந்த பெண்மணி கிடைக்கவே இல்லை என்பது மிக அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த பெண்மணி என்ன நடந்தது, இந்த நிஸ்ரலா என்ற பெண்மணிக்கு என்ன நடந்தது என்று ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியே காணப்படுகின்றது. இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு தப்பான முறையில் நீங்கள் சிந்திக்கலாம். ஒரு வேளை அப்படி காணாமல் போயிருக்கலாமா, இப்படி காணாமல் போயிருக்கலாமென்று ஒரு வேளை யோசிக்கலாம். தயவு செய்து அப்படி ஒரு மாறுபட்ட சிந்தனையில் யோசிச்சிடாதீங்க. இன்றைக்கு நாட்டில் நிறைய அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் கொஞ்சம் நல்ல முறையில் சிந்திச்சு பாருங்கள். இப்போ பொதுமக்களுடைய உதவியை நாடித்தான் இந்த குடும்பம் இருக்கிறாங்க. இந்த பெண்மணியுடைய புகைப்படத்தை பார்க்குற நீங்கள் நிச்சயமாக இந்த பெண்மணியை எங்கேயாச்சும் பார்த்தால் நிச்சயமாக அது சம்மந்தமான போலீஸ் நிலையத்துக்கு நீங்கள் தகவல் கொடுக்கலாம். அல்லது இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச உற்றார் உறவினர்களுக்கு பகிர்ந்து, அதாவது ஷேர் பண்ணி உதவி செய்யலாம். நிச்சயமாக எந்த ஒரு பெண்மணியை காணலை என்ற ஒரு 100க்கு 100% தன்னுடைய கணவன் இந்த பெண்மணியின் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறார். என்னுடைய மனைவிக்கு என்ன நடந்தது என்ற ஒரு ஏக்கத்தோட, ஒரு பயத்தோட, ஒரு மன உளைச்சலோட இருந்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அவர்களுக்கு ஏதாச்சும் பண்ண விரும்பினால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உதவிடுங்கள். அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க நிஸ்ரலா என்று அழைக்கப்படுகின்றது. 25 வயதுடைய ஒரு இளம் குடும்ப பெண் இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறார் என்பது மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்துகின்றது. அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தால் பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சில அசௌகரியங்களை இன்றைய தினம் ஒரு செய்தியாக வந்திருக்கின்றது. அவங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துக்கு பொதுமக்கள் செல்லுகின்ற பொழுது அங்கே நிற்கிற அந்த காவலர், அதாவது கேட்லேயே நிற்கக்கூடிய அந்த காவலர்கிட்ட நாம் என்னத்துக்காக அங்கே போயிருக்கிறோம், என்ன விஷயத்துக்காக அங்கே போயிருக்கிறோம்ன்ற விஷயத்தை அவர்கிட்ட நாம் எல்லா விடயங்களையும் சொல்லி அவருடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கு பொதுமக்களுக்கு உள்ளே போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இதையிட்டு மக்கள் இன்றைக்கு நிறைய கவலையை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பிட்ட மக்கள் உள்ளே போனதுக்கு பின்னால் வேறு யாராச்சும் வழியால் வந்தாங்கன்னு சொன்னாங்க, இவங்க கேட்டுக்கு வழியிலேயே அவங்க வரும் வரைக்கும் நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. இது எந்த அளவில் நியாயம் உண்டு தெரியலை. இதனூடாக மக்கள் நிறைய அசௌகரியங்களை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் இன்றைக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நாம் ஒரு விஷயத்துக்காக போனோம்னு சொன்னாக்கா கேட்டில் நிற்கக்கூடிய அந்த காவலர்கிட்டையே சொல்லணும், நான் இந்த விஷயத்துக்காக தான் வந்தேன், இந்த விஷயத்துக்காக தான் நான் உள்ளுக்கு போகிறேன். இதெல்லாம் அவர் பார்த்து எழுதி போட்டு அவருடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் ஒரு பொதுமகனுக்கு அங்கே உள்ளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. இதனால் நிறைய அசௌகரியங்களை மக்கள் சந்திக்கிறாங்களாம். அதே நேரத்தில் வெளியால் வாராக்கள் கேட்டுக்கு வெளியில் நின்று கொண்டிருக்கிறாங்க, உள்ளுக்கு போனாக்கள் வரும் வரைக்கும். இப்படி நிறைய பிரச்சனைகளை மக்கள் சந்திப்பதாக இன்றைய தினம் ஒரு செய்தியை பார்த்திருந்தேன். அதுவும் மிகப்பெரிய ஒரு கவலையை மனதுக்கு ஏற்படுத்துகிறதுன்னு சொல்லலாம். ஆகவே இது போன்ற செய்திகளை நீங்களும் தொடர்ச்சியாக பார்க்க விரும்பினால் அல்லது கேட்க விரும்பினால் எந்த ஒரு சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துடுறீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் எந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இன்னும் ஒரு செய்தியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.